கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நெருக்கத்தின் நேரத்துல இருக்கும்போது நிறைய பேரோட சொந்தக்காரங்க உலகத்துல இருக்காங்களா இல்லையானே தெரியாம அங்கலாய்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் பேராகிய நம்மை ஏசப்பா இந்த நேரத்துல ஒரே குடும்பமாய் சேர்த்து இந்த இடத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நல்ல ஜீவனோடு ஒருவரை ஒருவர் பார்க்க, கடந்த வாரத்துல எல்லாரும் பார்த்திருப்போம், மாறி மாறி திருப்பி பார்த்த எல்லா முகத்தையும் திருப்பி பார்க்கறதற்கு ஏசப்பா நமக்கு கிருபை செய்திருக்காங்க. கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியோடு துதிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த நன்றி இருக்கு? சத்தமா நீங்க சொல்ற அல்லேலூயாக்கு முன்னாடி எதுக்கு நீங்க அல்லேலூயா சொல்லணும் தெரியுமா? நிறைய பேருக்கு மூக்குல எல்லாம் மண் ஏறிட்டு பேசவே முடியல. நிறைய பேருக்கு துக்கம் தாங்காம பேசவே முடியல. அப்பா நிறைய காரியம் சொன்னாங்க வயநாடை பற்றி. நிறைய பேருக்கு அழுது பேசுறதுக்கு ஜீவனே இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா நல்ல மூச்சு விடுறதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நெருக்கமும் இல்லாம ஏசப்பா இந்த இடத்துல வைத்திருக்காங்க. எவ்வளவு சத்தமா முடியுமோ, எவ்வளவு நன்றி உங்க இருதயத்துல இருக்கோ அவ்வளவு நன்றி ஏசப்பாக்கு ஒரே ஒரு வார்த்தையில சத்தமா அவரை மகிமைப்படுத்தி, ஏசப்பா நீங்க செய்த எல்லாத்துக்கும் நன்றின்னு நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் முதல் நாள்ல கூட ஏசப்பா என் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை தர விரும்புகிறார். என் நெருக்கத்திலே உங்க எல்லாருக்கும் உலகத்துல நெருக்கம்னா என்னன்னு தெரியும். உங்க எல்லாருடைய நெருக்கத்திலையும் உங்களோடு இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய ஏசப்பா. அவருடைய மகத்துவத்தை பற்றி தியானிக்கும்படியாக இந்த நேரத்துல வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை ஏசப்பா தந்து கிட்டத்தட்ட எனக்கு 2 வாரம் ஆச்சு. ஆனா இந்த வாரத்துல இது அதிகமா தியானிக்கும்படி ஏசப்பா கிருபை செய்தாங்க. நெருக்கம் நெருக்கம் எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 1 வாரமா நெருக்கம் உலகத்துல தெரியாதவே இல்லை யாருக்கும் நெருக்கம்னா என்னன்னு. அநேக நேரங்கள்ல நம்மளும் நெருக்கப்பட்டிருப்போம். நெருக்கம் எப்ப வருதுன்னே தெரியாது. ஒரு செகண்ட்ல வந்துரும். எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் வரலாம். இந்த நேரத்துலதான் நமக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நெருக்கத்துல நீங்க அகப்பட்டுட்டீங்கன்னா ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, இல்லைன்னா என் நெருக்கத்துல எல்லாம் என் கூட நிப்பாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா என் கூட தான் இவங்க நிப்பாங்கன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க அவ்வளவு பேரையும் காணாது. அநேக காரியங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா நம்ம நீங்க சோசியல் மீடியா இருந்ததுன்னா, நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா, ஃபேஸ்புக் இல்லைன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பார்க்கலன்னா இன்னைக்கு போய் பாருங்க. ஒரு 4 நாட்களா எனக்கு தூக்கமே வரல. அநேக காரியங்கள் நான் பார்த்துட்டே இருந்தேன். நானும் எங்க அப்பா எல்லாரும் சொல்லிட்டே இருப்போம், இந்த சைட்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் ஃப்ரீ ஆன பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் எங்க போனோம், வயநாடுக்கு போனோம். சூப்பரா இருக்குமா எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு. அடிக்கடி இந்த யூடியூப்ல எல்லாம் வரும் வயநாடு ரிசார்ட், அங்க பச்சை பசேல்னு இருக்கும்னு. முந்தானத்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, தப்பி தவறி கூட யாரும் வயநாடு மட்டும் இல்ல, இனி ஊட்டி கொடைக்கானல் கூட யாரும் என்ன பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க. அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு நெருக்கம். வயநாடு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு எல்லாரும் ஒவ்வொரு காரியங்கள் யோசிக்கும் போது, ஒரு 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவா ஒரு குடும்பத்துல இருக்கிற எனக்கு நிறைய காரியங்கள் மனசுல வந்துகிட்டே இருந்தது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம், பிள்ளைங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதி இருப்பாங்க, அழகா தூங்கி இருப்பாங்க. காலையில அம்மா காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருந்திருப்பாங்க. காலையில எழுப்பி என்ன பண்ண யோசிச்சிருப்பாங்க, அவசர அவசரமா இந்த சமையல்லாம் பண்ணணும், இவங்களுக்கு இந்த காரியம் செய்யணும், என் பிள்ளைங்களை எழுப்பணும், பேக்ல திங்ஸ் எல்லாம் வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு. 12 மணில இருந்து மழை மழை மழை, தண்ணி வர ஆரம்பிக்குது. அநேகர் சரி தண்ணி போன உடனே நம்ம வீட்டுக்கு கீழே போயிடலான்னு வீட்டுக்கு மேல எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வச்சுட்டு ரொம்ப அமைதியா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் மழை தீந்தோட கீழே போயிருக்கலான்னு. 4 மணிக்கு நிலச்சரிவு வந்தது, நிலநடுக்கம் வந்தது. எங்க போனாங்கன்னே தெரியல. நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன், தூக்கமே வரல. அல்லைன்னா நான் காலேஜுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா தூங்கிடுவேன். பார்க்க அதை நானே சொல்லுவேன், இதெல்லாம் பார்க்க கூடாது, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, இதை மூடி வச்சுட்டு தூங்கணும்னு. பிறகு என் மனசு கேட்காது. ஏதோ ஒருத்தர் எங்கேயாவது என் பிள்ளை கிடைச்சிட்டுன்னு சொல்லிடுவாங்களோ, என் மனைவி கிடைச்சிட்டுன்னு சொல்லிடுவாங்களோ, எங்க அப்பா, ஒருவேளை இப்படியெல்லாம் சொன்னா நம்ம மனசு சந்தோஷம் ஆயிரும்ன்றதுக்காக
அநேக காரியங்களை பார்த்ததுல 99% அவங்க நெருக்கத்தின் குமுறலும் கூக்குறலும் மட்டும்தான் கேக்குது. ஒரு அப்பா சொல்றாரு, என் 2 பிள்ளைங்க கையிலே பிடிச்சிட்டு வந்தேன், வெள்ளம் அடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நான் எங்க அப்பாட்ட நேத்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேட்டி கேட்கறாங்க, நீங்க மட்டுமாவது பிழைச்சுக்கிட்டீங்களே, சந்தோஷப்படுங்க. அந்த ஆள் கேட்கிறாரு, எந்துனா நானும் கூட போகாதது ஏனாக்கும் எனக்கு மனசுல தோணுது அப்படின்னு அவர் மலையாளத்துல அழுதுகிட்டே சொல்றாரு. ஒருத்தர் கேட்கிறாங்க, அழுது எனக்கு ஜீவனே இல்லை, என் குடும்பத்துல 11 பேர் உண்டு, 11 பேரையும் காணல, உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, நான் என்ன செய்யறேனே தெரியல. நான் ரொம்ப கொஞ்சம் பேராகிய நமக்கு ஏசப்பா கிருபைய பாராட்டி இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இந்த மாதம் 8வது மாதம் 7 மாதமும் அழகாய் நம்மை நடத்தின தேவன் நமக்கு உண்டு. ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு குடும்பமாய் அவருடைய பாதபடியிலே வர்றதுக்கு எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஏசப்பாட்ட, ஆண்டவரே இந்த நாள்ல எத்தனையோ பேர் குடும்பம்லாம் இல்லாம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல பாவியாகி எனக்கு நீங்க உதவினீங்களா ஏசப்பா, குடும்பமா இந்த இடத்துல வர கிருபை செய்தீங்களா ஆண்டவரே. அநேக காரியங்கள்ல நெருக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு ஆண்டவரே. இந்த 8வது மாதம் முதல் வாரத்துல ஏசப்பா சந்தோஷத்தோடு கர்த்தர் நல்லவர்னு ஆராதிக்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஏசப்பா அளபலன் இல்லாம இருந்த நேரங்கள்லாம் உண்டு ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எனக்கு இந்த நாள்ல ஜீவன் சுகம் பலன் தந்து சந்தோஷத்தோடு இந்த இடத்துல வர செய்தீங்களா ஏசப்பா. என்னை கொண்டு நீங்க என்ன காரியங்கள் செய்ய சித்தம் வைத்து இதுவரைக்கும் என்ன ஜீவனோட வைத்திருக்கிறீங்களோ அதை செய்யறதற்கு இந்த நாள்ல நான் என் இருதயத்தை உங்களுடைய பாதபடியில வைக்கிறேன். எல்லாரும் உங்க மனதுல கைய வைத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியப்பா. உங்க வாயை திறந்து நீங்க சொல்ல முடிஞ்ச ஒரே காரியம், நன்றி ஏசப்பா, பாவியாகி என் மேல உங்களுடைய இரக்கம் இருந்ததுல ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நொறுங்கின இருதயத்தோடு உங்களுடைய பாதபடியிலே வந்து நிற்கிறோம் அப்பா. 7 மாதம் அழகாய் எங்களை கண்ணின் கண்மணி போல காத்தீங்கப்பா. இந்த இரக்கத்திற்கு அளவே ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறதற்கும் எங்க குடும்பத்தை விசாரிக்கிறதற்கும் எங்களை இந்த மட்டுமாய் நடத்துகிறதற்கும் நாங்கள் பாத்திரவான்கள் இல்லப்பா. ஆனா நீங்க எங்களை நடத்தி வந்த விதத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்த உடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில தேவன் எங்களோடு கூட பேசும்படியா எங்க இருதயத்தை திறக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எங்களோடு கூட அசைவாடுகிறதை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நெருக்கம்ன்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வராத ஒருத்தருமே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நெருக்கம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கும். நான் எத்தனை பேர் இந்த இடத்துல நெருக்கத்தோட இருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா ஒருத்தர் கூட கையை தூக்க மாட்டீங்க. எல்லாம் இருக்கு, நான் ரொம்ப சம்பூர்ணமா இருக்கேன்னு. அநேக காரியங்களிலே நெருக்கப்படுகிறோம். ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம நெருக்கப்படுகிறதுக்கு காரணம் ஏசப்பா, நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே அனுமதித்தீங்க, ஏசப்பா என்ன ரொம்ப நெருக்கப்படுத்துறாரு அப்படின்னு அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். சொல்லுவோம் நிறைய பேர்ட்ட, ஆண்டவர் என்ன நொறுக்கிட்டாரு, அப்படியே நெருக்கிட்டாரு. இல்ல, ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும். நெருக்கப்பட்ட இருதயத்துக்கு காயம் கட்டுற வேலை மட்டும்தான் தெரியும். உங்களை அடிச்சு நொறுக்க ஆண்டவருக்கு தெரியவே செய்யாது. உண்மையாகவே உங்களை அடிக்கணும், உங்களை வருத்தப்படுத்தணும், நொறுக்கணும்னு அப்படி ஒரு ஆண்டவரை நம்ம தேடி இந்த இடத்துல வரவே இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்முடைய மதியினத்தினால, நம்முடைய கீழ்ப்படியாமைகளினால, நம்முடைய ஒரு பெருமைகளினால நெருக்கப்படுகிறோம். நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல பார்க்கிறோம், அநேக நெருக்கங்களை பார்க்கிறோம். நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெருக்கத்தின் வழியா இந்த உலகத்துல கடந்து போறோம். முதல் காரியம், நெருக்கத்திலே தப்புவிக்கிற தேவன் நம்முடைய இயேசுப்பா. வாசிங்க சங்கீதம் 81 அதிகாரம் அதோடைய 7வது வசனம் வாசிங்க.
சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். வேதம் ஒரு நாள் பொய் சொல்லவே செய்யாது. ஒருவேளை தப்பிக்க ஏசப்பா உங்க பக்கத்துல வரலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்யாத காரியமும் அதுல இருக்கு. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன்னு வேதம் சொல்லுகிறது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். அநேக நேரங்கள்ல நம்ம யாரை கூப்பிடுவோம்னா, நம்ம ஹையர் அபிஷியல்ஸ் கூப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு நல்ல தெரிந்த மனிதனை கூப்பிடுவோம், ஒரு பணக்காரனை கூப்பிடுவோம், யாரோ ஒருத்தரை கூப்பிடுவோம். நம்ம நெருக்கத்துல தெரிந்த யாரையும் ரொம்ப நெருக்கமா இருக்கு, இந்த உதவி செய்யுங்க, தப்பிக்க முடியல. ஒரு சித்தப்பா சொல்றாரு, என் அண்ணன் இறந்துட்டான், எங்க அண்ணனுக்கு எங்க அப்பா இறந்துட்டாங்க, என் அண்ணன் பையன் எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான், 2 நிமிஷம் முன்னாடி வரை கால் வருது. என்ன சொல்றான்னா, சித்தப்பா நான் ஒரு ஸ்லாபுக்கு அடியில மாட்டிக்கிட்டேன், யாராவது 2 பேரை கூட்டிட்டு வந்து என்ன இதுல இருந்து விடுவிச்சுட்டா நான் உயிரோட வந்துருவேன்னு. சுமார் 8 மணி நேரமா எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, இங்க எங்க ஸ்லாப் இருக்கு, நான் எங்க போய் தோண்டி அவன் அந்த ஸ்லாபுக்கு உள்ளாடி இருந்து மீட்டு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. என் அண்ணன் போயிட்டான், எங்க அச்சன் போயிட்டாரு, இந்த ஒருத்தனையாவது காப்பாத்தலான்னு ஓடுறேன், எங்க போய் நான் ஸ்லாபை கண்டுபிடிப்பேன். அது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்களா? தப்புவிக்க மனுஷனால முடியாத காரியங்கள் இந்த உலகத்துல அநேக இருக்கு. நம்ம ஒருவேளை தப்பிச்சிருவாங்க, இவங்க நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து தப்பித்து விட்டுருவாங்க அப்படின்னு அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். ஆனா எங்கேயுமே தப்புவிக்க முடியாத, மனுஷனால நம்மளை தேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருந்தா கூட அந்த தேவன் சொல்லுகிறார், நீ நெருக்கத்துல என்ன கூப்பிட்டேன்னா, மனுஷனை கூப்பிட்டு அதுல கொடுக்கல. சங்கீதம் 81:7 வாசிக்கணும். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு நான் அருளினேன். நம்ம ஏசப்பா அப்படிதான். ஒருவேளை தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையில, ஒண்ணுமே முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேல அவ்வளவுதான், இங்க தலைக்கு மேல பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் என்னைக்கு இந்த நெருக்கத்துல இருந்து வெளியே வருவேன்னு நீங்க இன்னைக்கு யோசித்தீங்கன்னா, முதல் காரியம் சொல்றேன், உங்களை நெருக்கத்துல இருந்து தப்புவிக்கிற தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் போது நம்ம ஏசப்பா என்ன செய்வாரா, எந்த பிரச்சனையில இருந்தோம் நம்ம இருதயத்தை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்துல தாவீதை பற்றி நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். தாவீது, சவுல் 2 பேரை பற்றி பார்க்கிறோம். அவரை பற்றி நிறைய 1 சாமுவேல் 23வது அதிகாரத்திலேயே 24வது அதிகாரத்திலேயே அநேக காரியங்கள் பார்க்கிறோம். தாவீது பெரிய அளவு தப்பு பண்ணதா தெரியல, ஆனா சவுல் தாவீது எல்லாமே சவுலுக்கு நன்மை மட்டும்தான் செய்யறாரு. ஒரு பெரிய கோலியாத் வரான், அந்த ராஜ்யத்தை கிண்டல் பண்றான், கொன்னுருவேன்றான், என்னென்னமோ பேசுறான். அங்கேயே தாவீது உதவி செய்யறான். நிறைய தாவீது உதவி செய்யறதா பார்க்கிறோம். ஆனா ஒரு துஷ்டனையோ பாவியையோ பின்தொடர்ந்து கொல்லுறது போல இந்த சவுல் ராஜா அவருடைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு தாவீதை கொல்றதற்கு வகை தேடுறாரு. அதனால இந்த காரியத்துல ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது பெரிய ராஜாவே கொல்ல வர்றாரு. இது தப்பிக்கிறது நடக்காத காரியம். ஆனா ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த பாயிண்ட்ல தாவீது தப்பிச்சிருவாரு. இந்த வந்துட்டாரு ராஜா அவனை கொண்டு போறதுக்குன்னு வனாந்திரத்துக்கு போவாரு. அநேக வனாந்திரம், சீட் வனாந்திரம், மாகான் மலைக்காடு, அங்க இங்கன்னு ஓடி ஓடி ஒளிகிறாரு. ஆனா ஒவ்வொரு வசனமும் நான் வாசிக்கும் போது பார்க்கிறேன், எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சின்ன காரியத்துல தாவீது தப்பிச்சிருவாரு. அப்ப இத உணர்ந்த தாவீது எழுதுறாரு, கர்த்தரை எப்படி கூப்பிட்டுருப்பாரு, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு. தப்பிக்கவே முடியாது, இவ்வளவு பெரிய ராஜா இருந்தானே, ஏசப்பா தாவீதை தப்புவித்தார். 2வது காரியம், நெருக்கத்திலே கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற தேவன். முதல் காரியம் சொன்னேன், நெருக்கத்திலே தப்புவிக்கிற தேவன். 2வது கூக்குரலின் சத்தம் சொன்னேன். அழுது அழுது பேசி பேசி தொண்டையில இருந்து வார்த்தை வரல. நிறைய பேர் பேட்டி எடுக்க போய் நிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு பேசினா தொண்டெல்லாம் கட்டி இருக்கு, அழுது அழுது முடிஞ்சு போச்சு. நம்ம நினைக்கிறோம்
அநேக நேரங்கள்ல நம்மளும் அழுவோம், ரூமை பூட்டிட்டு. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க என்னைக்காவது அழுதுருந்தீங்கன்னா அந்த காரியத்தை யோசித்து பாருங்க. நீங்க அழுது உங்க பலனெல்லாம் குறுகிற அளவு அழுதுருப்பீங்க ஒரு நாள். நெருக்கம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நிந்த, அவ்வளவு அவமானம், அவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் நான் எப்படி மேல வருவேன் ஏசப்பா? நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்கும். ரொம்ப அழும்போது அந்த தொண்டையில உள்ள தண்ணி எல்லாம் காஞ்சு போயிடும். பேசினா காத்து தான் வரும், வாய்ஸே வராது. இப்படி ஒரு சூழ்நிலை வேதத்துல ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கு, யோனா. நம்ம நினைப்போம், யோனா கிட்ட ஆண்டவர் பேசினாரு, நீங்க நினிவேக்கு போய் ஊழியத்தை செய், நிறைய பேர் நீங்க பாவம் பண்ணியிருக்கீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? யோனாட்ட. யோனாக்கு பயம். ஏசப்பா நீங்க சொல்லிட்டு மேல இருப்பீங்க, அடுத்தது இந்த மக்கள் எல்லாம் ஜோம்புவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் நீங்க. கடைசியில என்ன பண்ணிடுவீங்க? வேண்டாம், இந்த இடத்தை அழிக்க வேண்டாம்னு விட்டுருவீங்க. அப்ப திருப்பி எல்லாரும் என்னைய கொண்டு வருவாங்க, நீ தானே சொன்ன அப்படின்னு. அதனால நல்ல ஜாலியா நல்லா இருக்கிற ஒரு இடத்துக்கு தர்ஷீஷுக்கு போக நான் கப்பல் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு அழகா போயிட்டே இருந்தார். நம்ம நினைக்கிறோம் நெருக்கம் ஏசப்பானால வரும்னு. முதல்ல அவரை நீங்க கூப்பிடல, அதனால வந்துச்சு. ரெண்டாவது அவர் சத்தத்தை கேட்கல, அதனால வந்தது. ஒருவேளை நீங்க நெருக்கத்தின் பாதையில நடந்தீங்கன்னா இன்னைக்கு உணர்ந்துக்கங்க, நான் ஆண்டவர் சொன்ன சத்தத்தை கேட்காததுனாலதான் இந்த நெருக்கத்தின் பாதையில நடந்த. ஏசப்பா வேண்டான்னு சொன்ன ஒண்ணு உங்களுக்கு என்னவா இருந்தாலும் அது கண்டிப்பா என்ன பண்ணிருங்க, வேண்டானே வச்சிருங்க. ஏசப்பா செய்யின்னு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னா மட்டும் அதை செய்ய, அப்ப நெருக்கத்தின் பாதை வராது. இந்த யோனா 2வது அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஒழுங்கா உன்னை எங்க போக சொன்னார் ஆண்டவர்? நினிவேக்கு போ, ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் சொன்னாரு, கேட்கல. அப்ப நைசா எஸ்கேப் ஆகி போயிட்டு, இப்ப மீனுக்கு வயிறு சுத்தி பாசி அழுக்கு, மீன் கழுவுறவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த வயிற்று பகுதியை கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், மீன் குழம்புக்கு எடுப்போமா? அதே வீட்டுல ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா வீடே மணக்கும். அப்படி ஒரு இடத்துல எல்லா வேஸ்டும், உலகத்துக்கு எல்லா வேஸ்டும் இருக்கிற அந்த ரூம்குள்ள இருந்துட்டு மூச்சு விட முடியாது. மூச்சு விட்டா அழுக்கு, அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் உள்ள போயிடும். வாயை திறந்தா வாய்க்குள்ள போகும், ஃபுல்லா அழுக்கு பாசி, எங்க போகணும்னு தெரியாது. அப்படியே மீனுக்கு வயிற்றுல இருந்துச்சு. என்ன யோசிக்கிறாரு? இப்ப அவருக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. எங்க இருந்து கூப்பிடுறாரு? நெருக்கம். இப்ப இறந்து போவோன்னு தெரியுது. இப்ப அவருக்கு அறிவு வருது. இந்த நெருக்கம், ஆண்டவரே ஏன் எனக்கு நெருக்கத்துக்கு அனுமதி தீர்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எங்க போ சொன்னாரு? போச்சன இடம் நினிவே, கப்பல் ஏறின இடம் தர்ஷீஷுக்கு. அப்ப என்ன வந்துச்சு? நெருக்கம் வந்துச்சு. வாழ்க்கையில அநேக நேரங்கள் நெருக்கம் வரும்போது ஏசப்பா ஏன் அனுமதி தீர்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க இருதயத்தை உணர்ந்து பாருங்க. ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் கேட்கல, உண்மைதான், நெருக்கத்துல மாட்டிட்டேன். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப நெருக்கத்தோட வந்திருந்தீங்கன்னா, ஏசப்பா என் நெருக்கத்துக்கு எல்லாம் காரணம் நீங்க இல்ல, நான் உங்க சத்தத்தை கேட்கல. அதனால இங்க யோனா சொல்லுறாரு, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தப்பு பண்ணின பிறகும் ஏசப்பா என்ன செய்தாராம்? நம்ம என்ன செய்வோம்? நான் தான் சொல்லி நீ கேட்கலாம். அடிக்கடி சின்ன பிள்ளைங்கள சொல்லுவோம், ஓடாத ஓடாத விழுந்துருவேன்னு. விழுந்து முட்டெல்லாம் பிஞ்சு அழுதுகிட்டே வருவாங்க. அழுதுகிட்டே வரும்போது என்ன சொல்லுவோம்? நான் தான் முதல்ல சொன்னேன் ஓடாதேன்னு. கீழே விழுந்து முட்டு உடைஞ்சிச்சு, இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஏசப்பா அப்படி சொல்லலையாம். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் கூக்குரலின் சத்தத்தை கேட்டார்னு யோனா அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஏசப்பாவுடைய சத்தத்தை அநேக நேரங்கள்ல கேட்காம ஆண்டவரை உதாசீனப்படுத்தின நேரங்கள் இருக்கலாம். அப்ப அநேக காரியங்கள் சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீங்க ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதல்ல கொடுங்க.
இந்த ஒரு வாரம் முழுவதும் உங்களை காத்தார்ல வந்து உட்கார்ந்து ஆண்டவரே நன்றி இசப்பா, நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும், நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்காக நீங்க பண்ணினீங்கன்னா எந்த ஒரு நெருக்கத்துக்கும் ஆண்டவர் உங்களை காலமே வைக்கிறதற்கு விடவே மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு உலகத்துல எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் நம்ம எல்லா உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தையே ஜெயித்த ஒரு நல்ல இயேசுவை நம்ம ஆராதிக்கும்படியாக இங்க வந்திருக்கிறோம். ஒருவேளை நெருக்கமே இல்லாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அநேக நேரங்கள்ல வேலை இல்லாம இருந்த நேரங்கள் உண்டு, அடுத்த நேரம் என்ன செய்வோன்றது தெரியாம இருந்த நேரங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகளின் வழியா நம்ம போன நேரங்கள் உண்டு. அவ்வளவுதான் ஆண்டவரே, இனி நாங்க மடிந்துருவோம்னு நினைச்ச நேரங்கள்லாம் உண்டு. ஆனா ஏசப்பா நீ இப்படி செய்தியே சொல்லாம நம்மளை அழகா அணைத்த ஒரு நல்ல ஆண்டவர் நம்ம கூட உண்டு. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் நம்மை காக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க பாப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காக்கிறாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க பாப்போம். பிரச்சனை இருக்கிற நேரத்துல யோனாவை போல மீனுக்கு வயிற்றுல இருக்கும் போது, மரண பரியந்தம் மரண கட்டுகள் நம்ம பிடிக்கும் போது நெருக்கம் வரும். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமையில இருக்கும் போதும் நெருக்கம் வரும். ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க, நீ என்ன மாத்திரம் நோக்கி கூப்பிடுன்னு வேதத்துல அண்ணால பார்க்கிறோம். பெரிய காரியம் நமக்கு டைம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். அண்ணால பார்க்கிறோம். அண்ணாள் ஏசப்பாவுக்கு ஆலயத்துல போய் இருந்து வருஷந்தோறும் போவாங்களாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னொரு வயசு எல்லாரும் சேர்ந்து போவாங்களாம். வெறுமை மாத்திரம் இருந்துச்சு அண்ணாளுக்கு. எங்க போய் அழுதாங்க அண்ணாள்? தேவனுடைய ஆலயத்துல போய் இருந்த அழுதாங்க. ஏசப்பா நான் வாரேன், நான் நெருக்கம் மட்டும்தான் இருக்கு, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு. ஆனா அந்த ஆலயத்தில இருந்து போகும்போது வேதம் சொல்கிறது அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆனா அவ துக்க முகமா இருக்கலையாம். நெருக்கப்படும் போது சும்மா வாழ்க்கையில அழுதுகிட்டே இருக்காதுங்க, கூக்குரலை காமிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு அழுக, எனக்கு நான் வருத்தம், நெருக்கம் இல்லாம இது இல்ல அது இல்ல அது இல்ல இப்படி அழுறத விட்டுட்டு ஆலயத்துல வந்து ஏசுப்பாட்ட உங்க நெருக்கம் எந்த இல்லாமையினால இருக்கோ சொல்லிச்சு. அதன் பின்பு அவள் துக்க முகமா இருக்கலையா. எப்பவும் துக்க முகமாவே இருக்கும்போது பாவம் இவங்களுக்கு இது இல்ல இவங்களுக்கு இது இல்ல, அது நம்ம ஊர் பழக்கம். அதுக்கு பிறகு ஏன் துக்க முகமா இருக்கல தெரியுமா? யார்கிட்ட சொல்லணுமோ தான் நெருக்கத்தை அவங்க கிட்ட அண்ணாள் சொல்லிட்டாங்க. தேவனுடைய ஆலயத்துல வந்திருந்து ஏசப்பாட்ட சொன்னாங்க, ஆண்டவரே நான் இந்த இல்லாமையில வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எல்லாரும் என்னை கேவலப்படுத்துறாங்க, எல்லார் இடத்துலயும் எனக்கு நெருக்க. ஆண்டவரே ஏலி வந்து சொல்றாரு, நீ என்ன இப்படி குடிச்சு வெறிச்சிட்டு வந்து புலம்பிட்டே இருக்க? இல்ல, ரொம்ப மனக்கிளேசத்தினால என் கூக்கரல் வெளியே சத்தம் கேட்குது, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், எனக்கு இவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு அவர் சொன்னாரு. சமாதானத்துல போ, நீ உன் தேவனிடத்துல என்ன கேட்டியோ அதை ஏசப்பா உனக்கு தருவார். உடனே அண்ணாள் சொல்றாங்க, இனி நான் துக்க முகமா இல்ல. அவங்க அதுக்கு பிறகு வேதத்துல வாசித்தீங்கன்னா துக்க முகமா இல்லையா. எப்பவும் உங்க நெருக்கத்தை உங்க முகத்துல காட்டாதீங்க. உங்க நெருக்கத்துல உங்க கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற தேவனிடத்துல சொல்லிட்டீங்கன்னா
ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்க துக்க முகத்தை களைஞ்சிட்டு சந்தோஷமா நீங்க போகும்போது நம்ம இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட எல்லா காரியத்தையும் நமக்கு தந்து நம்முடைய இல்லாமையை வெறுமையின் நெருக்கத்தை மாற்ற நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். இசை கேட்டேனோ அலைந்திடாமல், தீவிரம் என்னை தாங்குகிறீர். இசை கேட்டேனோ அலைந்திடாமல், தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அங்கே யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சங்கீதம் 120வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு நீங்க என்ன நினைப்போட இந்த ஆலயத்துல வந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க திரும்பி போகும்போது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்க மனதுல நினைத்துட்டே போங்க. என் நெருக்கத்துல எல்லாத்துலயும் ஒருத்தர் மாத்திரம் நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். நீங்க எந்த நெருக்கத்துல என்ன இல்லாம இல்ல என்ன பிரச்சனைனாலும் முதல்ல உங்க அப்பாட்ட அம்மாட்ட இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடுத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்யூஷன் தர்ற ஒரே ஒரு ஆள் நம்ம ஏசப்பா. உங்க சத்தத்தை உண்மையாய் கேட்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஏசப்பா. உங்க நெருக்கம் வரும்போது இமீடியட்டா நீங்க ஒரே ஒரு மெசேஜ் யாருக்கு போட்டா போதும், ஏசப்பாவுக்கு மட்டும் போட்டா போதும். அவர் ரிப்ளை பண்ணாம இருக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, காலையிலேயே நிறைய குட் மார்னிங் மெசேஜஸ் வரும் நமக்கு. நம்ம அவங்களுக்கு தேவைன்னும் போது நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே குட் மார்னிங் மெசேஜா வரும். எதுக்கு? என்ன ஞாபகம் வச்சுக்கங்கன்னு. நீங்க மற்றவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது எல்லாத்தையும் விட்டுட்டு, கேன் யூ ஹெல்ப் மீ கேட்கறதெல்லாம் விட்டுட்டு, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு மாத்திரம் உங்க பிரச்சனைய இல்லைன்னா உங்க மெசேஜ தெரியப்படுத்தும் போது அவர் ஒரு நாள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிற தேவனே கிடையாது. மூன்றாவது காரியம், நெருக்கத்திலே துணையாக இருக்கிற தேவன். துணை கண்டிப்பா இந்த உலகத்துல வேணும். அநேக நான் சொன்ன இந்த வயநாடுல காணல ஹஸ்பண்ட காணல, ஒய்ஃப காணல, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. துணைக்கு ஒரு ஆள் கூட இல்லை. நாங்க 11 பேர் உண்டு, 29 பேர் உண்டு. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இதுல சுத்தி சுத்தி எல்லாம் எங்க வீடு தான். ஒருத்தரையும் காணல, துணையே இல்லை. அநேக நேரங்கள்ல நம்ம தனிமையாய் விடப்படுகிற நேரங்கள் உண்டு. நமக்கு நெருக்கம் வரும்போது பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க ஒருத்தரையும் காணாது. ஏன் தெரியுமா? உங்க போனை எடுக்க பயப்படுவாங்க. ஒருவேளை இவங்க கூட நம்ம கார் எடுத்துட்டு இங்க வர போக வேண்டியது இருக்கும், இவங்களுக்காக இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை போனை எடுத்தா இது நம்மகிட்ட கேட்டுருவாங்க. அநேக நேரங்களில் இந்த நெருக்கம் எல்லாம் வரும். ஏன் துணைக்கு யாரும் நிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்துடும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இவங்க கூட போனா இவங்களையும் நம்மள இதே மாதிரி நினைச்சிருவாங்கன்னு அநேக நேரங்கள்ல தனிமையாய் விடப்படுகிற நேரங்கள் உண்டு. தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம். 3 பேர் கொண்டு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் எங்க போடுறாங்க? தீச்சூளையில போடுறாங்க. அங்க பச்சை எரியுது தீ, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா எரியுது. 3 பேர் உள்ள போட்டிருக்காங்க. ஆனா அங்க இன்னொரு காரியத்தை ராஜா பார்க்கிறார். தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களால்
அக்கினியிலே போட்டோம் என்றான். ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 பேர் தான் போட்டோம், அதுவும் எழுப்பி நடக்கலாம் முடியாது, கெட்டி தான் போட்டோம். ஒருவேளை உங்களை நெருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க நல்ல வசமா மாட்டிக்கிட்டான், இனி எழுப்பவே முடியாது. இது யூசுவலாவே நம்ம ஏரியால பேசுற ஒரு வார்த்தை. இனி எழுப்ப முடியாத அளவுக்கு மாட்டியாச்சு, இனி லைஃப்ல எழுப்பவே முடியாது. ஏன்? கட்டுண்டவர்களால போட்டோன்னு. ஆனா ஏசப்பா மட்டும் துணையா இருக்கும்போது, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். கெட்டி போட்டோம், அப்பதான் எழும்பி தீயோட கூட வெளியே ஓடி வந்துட மாட்டாங்க. போட்டது கெட்டி. கேட்கிறாரு, நம்ம 4 பேர் போட்டோமா 3 பேர் போட்டோமா? எனக்கு டவுட்டா இருக்காங்க. 4 பேர் நடந்துகிட்டு இருக்காங்க உள்ள. மந்திரிமாரெல்லாம் சொல்றாங்க, டவுட்டே வேண்டாம், 3 பேர் தான் போட்டோம், அதுவும் கெட்டி தான் போட்டோம் ஸ்ட்ராங்கா. ஆனா ராஜா என்ன பாக்குறாராம்? பிரமிச்சுட்டாராம். ஒருவேளை உங்களை கெட்டி நீங்க எழுப்ப முடியாத இடத்துல நெருக்கத்துல போட்டவங்க உங்க சுத்தி இருந்தா அவங்களே பிரமிச்சு சொல்லுவாங்க, எப்படி கூட ஒரு ஆள் அழகா கையை பிடித்து உலாவிக்கிட்டு வர்றாங்க. ஒருவேளை வாழ்க்கையில் நெருப்பு போல இருக்கலாம், அந்த அக்கினிய போல இருக்கலாம். கட்டுண்டவர்களாதான் ஒருவேளை உங்களை அந்த நெருக்கத்தின் நடுவுல யாராவது இறக்கி விட்டுருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கங்க, ஏசப்பா மட்டும் துணையா இருந்தா விடுதலையாய் உலாவுனாங்களா 4 பேர். ஏசப்பா மட்டும் நமக்கு துணையாக நம்முடைய நெருக்கத்துல கூட இருக்கும்போது விடுதலையாய் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து எல்லாரும் நம்மளை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுல. ஏன்னா மனுஷங்க அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த நேரம் யார் விழுவா. நமக்கு நம்ம வேலைகளை விட அடுத்தவங்க வேலைகளை பார்க்கறது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அடுத்தவங்க பிரச்சனைகளே கேட்பாங்க. நீங்க யார்கிட்டயாவது போய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் ஜனத்தின் நடுவில ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காரு, ஒரு கஷ்டமும் இல்ல பிரதர்னு சொல்லி பாருங்க. ஒரு நல்ல கல்யாண வீட்டுக்கு போங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நடி சிரிச்சுட்டே சொல்லுங்க, ஆண்டவர் என்ன நல்லா உயர்த்தி வைத்திருக்கிறான்னு. அடுத்த நாள்ல இருந்து அநேக சொந்தக்காரங்க, எல்லாரையும் சொல்லல, பாதி பேர் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இல்லைன்னா வந்து கேட்பாங்க, அன்னைக்கு அந்த கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுல, இடையில ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆமா எல்லாம் சரியாயிடுச்சு, ஆண்டவர் கிருபையில சந்தோஷமா இருக்கேன்னா பாதி பேருக்கு உங்களை பிடிக்காமலே பேரும். பின்னாடி போய் சொல்லுவாங்க, எல்லாம் என்ன திமிரு, பண திமிரு போட்டு வந்து ட்ரெஸ்ஸை பாருங்க. அதே இது ஒண்ணுமே இல்லாம ஒரு கல்யாண வீட்டுல போய் அழுதுகிட்டே இருங்க, போட்டு எல்லாம் சரியாகும். அப்போ சிலருக்கு இருக்கிற பாரு சந்தோஷம். போன வாரத்துல நான் அநேக நேரங்கள்ல இந்த ஊழியத்தை செய்யவே கூடாதுன்னு நினைப்பேன், முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் சில நேரம் கோபம் இதுலயே இருக்கும், டக்குன்னு கோபம் வரும், நிறைய நெருக்கங்கள் வரும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம், முடியவே செய்யாது. போறது 4 மாவடிக்கு ஜெபத்துக்கு, காலேஜுக்கு எல்லாம் லீவ் போட்டாச்சு, 4 மாவடிக்கு ஜெபத்துக்கு போறேன். அவங்க வேலைக்கு போறாங்க, அப்ப அவங்க வேலைக்கு போகும்போது நான் சர்ச்சில் போயிருந்து ஜோன்றதுக்கு வேண்டி போறோம். கார்ல ஏறினா எங்க வீட்டு காம்பவுண்ட வேலை செய்யறோம், பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து கெட்ட வார்த்தைன்னா அவ்வளவு ஆசீர்வாதமும் சொல்றாங்க. ஒரு தடவை கேட்கிறேன், இறங்கி போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்னு. இதுக்கு மேல தாக்கே பிடிக்க முடியாது, போறது சர்ச்சுக்கு, கார்ல இருந்து இறங்க கூடாது சொல்லியாச்சு. திருப்பியும் கேட்க எனக்கு முடியல. இனி நான் பேசிட்டேன்னா எப்படி போய் வந்து ஃப்ரெண்ட்ல நிக்கிறது? அவங்களுக்கு ஈக்குவலண்டா கெட்ட வார்த்தை பேச தெரியாது, ஆனாலும் 2 வார்த்தை பேசினா தானே நமக்கு நிம்மதியா இருக்கும். அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளவு சாபம். எது எங்க வீட்டுல காம்பவுண்ட் வேலை செய்யறோம், காம்பவுண்ட் இருக்கிறது எங்க வீட்டுல, காசு நம்ம கஷ்டப்பட்ட காசு, வேலை செய்யறது நம்ம, திட்டு வாங்குறது நம்ம. அவங்க காசு இல்ல, அவங்க இடத்துல எதுவுமே பண்ணல, ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. அங்க இருந்து வர தெரியாம இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டு வந்துட்டேன், 4 மாவடி வரை இதை பேசியிருக்கேன், ஒரு வார்த்தையும் திருப்பி பேசாம வந்துச்சேனே அப்படின்னு 2 பேரும் பேசி வந்திருக்கோம். இருந்தாலும் என் மனசுல சொல்லுது, ஒருவேளை சொல்லிட்டா இதுவரை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க யாரும், இங்க வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டா இது நிறைய பிரச்சனை. ஒண்ணு, எங்க அப்பாட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது நான் சொன்ன ஒரே காரியம் தான், தயவு செய்து பிறந்ததுல இருந்து உங்க கூட நிறைய கஷ்டம் அனுபவிச்சாச்சு, ஒரு நல்ல பாஸ்டருக்கு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறாதீங்க தயவு செய்து. வேற என்ன கலர் மாப்பிள்ளை, எந்த ஊரு, இது செய்ய ஒண்ணுமே நான் சொல்லல.
ஆனா தயவு செய்து பட வேண்டிய எல்லா பாடு 25 வயசு வரைக்கும் அவங்க கூட பட்டாச்சு. அவ்வளவு ஊழியத்துல கஷ்டம். என்ன பண்ணாலும் நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் மகா. ஒரு ஹோம்ஒர்க் எழுதாம போனாலும் நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் மகா. ஹோம்ஒர்க் எழுதாம வந்துட்டு எல்லாத்துக்கும் இதுதான் எக்ஸாம்பிள். இங்க வந்து நின்னா மாத்திரம் எப்படி நெருக்கம் வரும் தெரியுமா? நல்ல பிரசங்கம் மட்டும் பண்ணிருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. வாழ்க்கையில நிறைய நெருக்கம் உண்டா. நான் ஒண்ணு படிச்சுக்கிட்டேன், திருப்பி நம்ம பேசவே இல்லைன்னு நினைச்சுக்கங்க, ஒன்னாவது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பிபி குறைஞ்சிரும், பேசுறவங்களுக்கு பிபி கூடிரும். நம்ம தான் ஒண்ணும் பேசலையே, திருப்பி பேசினாதானே சண்டை வரும். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நெருக்கத்தின் நடுவுல இந்த சபையில வந்து இருந்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி தரேன். அநேக நேரம் நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபசர், டீச்சர், பாஸ்டர் கிடையாது. நிறைய பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறேன், அதே போல சொல்லி தரேன். ரொம்ப நெருக்கத்தின் நடுவுல உங்களை ரொம்ப அசிங்கமா யாராவது ட்ரீட் பண்ணாங்கன்னா, ரொம்ப கேவலமா பேசினாங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா, சாபம் போட்டாங்கன்னா, ஒருத்தட்ட மட்டும் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் ஒண்ணுமே திருப்பி பேசல. நீங்க சும்மா இருந்துச்சீங்கன்னா யார் பேசுவாங்க அவங்களுக்காக? ஏசப்பா பேசுவாங்களா? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை சபிக்கிறவனை ஏசப்பா சபிச்சிருவாங்க. நெருக்கத்தின் நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல ஏசப்பாவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறதே கிடையாது. நம்மளே எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவோம். இவங்க இப்படி செய்துட்டாங்கல்ல, நம்மளே செய்து முடிச்சிருவோம். வேண்டாம், இன்னைக்கு வரை நீங்க அப்படி செய்திருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நெருக்கத்தின் நேரத்துல ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கிறேன். இங்க தாவீது செய்திருக்காங்க. ஏசப்பா உங்க துணையா இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா, ஏசப்பா நீங்க என் துணையா இருக்கணும்னு விரும்புறேன், அதனால நான் இதுல ஒரு காரியமும் செய்யல. நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கு தயவு செய்யாமல் இருக்கவே மாட்டார். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது கொஞ்சம் பேரு, நான் நிறைய சொன்னேன், இது ஒரு பெரிய காரியம். நிறைய 4 வனாந்திரங்களை தாண்டி வந்திருக்காரு. காடு எல்லா இடத்துலயும் வந்து கடைசியில இனி எனக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கெபியில ஒளிச்சிருக்காரு. அதையும் சவுல் கண்டுபிடிச்சிட்டாரு. அன்னைக்கு சவுல் அங்கதான் தூங்கினாரு. தாவீதுக்கு சேவகர்கள்லாம் சொல்றாங்க, இப்ப ஈஸியா அவர் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரலாம், நீ சவுல கொண்டுடலாம், ரொம்ப பக்கத்துல இருக்காரு. எல்லாரும் அவருக்கு போர் சேவகர்கள்லாம் அழகா உறங்கிட்டே இருக்காங்க. சவுல போல நிறைய பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க. நாங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு அநேக சவுல்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. சவுலுக்கு குணங்கள்லாம் என்ன தெரியுமா? பொய் சொல்றது, பொல்லாத ஆவிகளுக்கு கூட ஐக்கியம் வைக்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது. கூட இருந்துச்சு இந்த மாதிரி தாவீத போக விடுவாருன்னு பார்த்தா என்ன கொஞ்சம் ஆட்களை கூப்பிடுவாரு, எங்க இருக்காங்க கேட்டு கொல்றதற்கு எத்தனம் பார்க்கிற ஒரு பொல்லாத இருதயம் உள்ள சவுல். நம்மளை சுத்தி இருக்கிற அநேக பேர் நெருக்கும் போது இந்த மாதிரி அநேக சவுல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கங்க, நியாயாதிபதி யாராம்? ஏசப்பா. அன்றைக்கு ராத்திரி சவுல தாவீதின் கையில ஒப்பு கொடுக்க ஏசப்பா அங்க தயாரா தான் இருந்தாங்க. அவர் போர்த்திருந்த சால்வையில கொஞ்சத்தை வெட்டி கொண்டு காமிக்கிறாரு தாவீது சவுல்ட்ட, இஸ்ரவேலில் யாரை தேடுகிறீர்? ஆனா நேத்தைக்கு நைட்டே உம்ம உயிரை வந்து எடுக்கிறது, உம்ம கொண்டு போடுறது எனக்கு ஈஸியா இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுடைய சால்வையில கொஞ்சம் வெட்டி இருக்கேன், ஆனா நீங்க ஒரு காலத்துல தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால உங்க மேல கைய போடுறதுக்கு நான் துணிகரமா இருக்கல. நம்ம ஏதாவது காரியம் செய்துட்டோம்னா நம்ம நெருக்கத்துல நம்ம ஏசப்பாவுக்கு நமக்கு உதவி செய்ய முடியவே செய்யாது. ஆனா இவருக்கு ஒரு காரியம் இருந்து, என் தேவன் உமக்கும் எனக்கும் நடுவா நின்று ஏசப்பா வந்து என்ன செய்வாரா? நியாயம் செய்வார் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை தேவன் மேல தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் ஏசப்பா வந்து தாவீதுக்கு துணையா இருந்தார். சங்கீதம் 59வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 59:16.
நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா இருந்தீர். உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு துணையா இருக்கிறது மட்டும் இல்லாம, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்காங்க. சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். நெருக்கத்தின் காலங்கள் வருகிற நேரத்துல எல்லாவற்றிலும் ஏசப்பாவை மட்டும் தஞ்சமா வச்சுக்கங்க. ஏசப்பாவுக்கு ஸ்பேஸ், இடம் கொடுங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்க நெருக்கத்தை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு உங்க உயர்த்த சித்தமா உள்ள தேவன், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது உங்கள் நெருக்கத்தின் காலங்களிலே தஞ்சமா இருக்கிற தேவன் நமக்கு உண்டு. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நேரம் வந்து கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நெருக்கத்திலே விசாலத்திலே வைக்கிற தேவன், உங்க நெருக்கத்திலே உங்களை தப்புவிக்கிற தேவன், கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற தேவன், துணையாக இருக்கிற தேவன், தஞ்சமாய் இருக்கிற தேவன். நமக்கு இது இவ்வளவு மட்டும் போதுமானா? இல்ல, சத்துருக்களின் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலைய மாத்திரம் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்னு ஏசப்பா நமக்கு வாக்கு தந்திருக்காங்க. நெருக்கத்துல இருந்து விடுதலை மட்டும் போதுமா வாழ்க்கையில? இல்ல, அநேக நெருக்கத்தின் பாதையில நடந்திருந்தீங்கன்னா ஏசப்பா நம்மளை விசாலத்திலே கொண்டு போகிற தேவன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு விசாலம் அவசியம். நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஏசப்பா நம்ம விசாலத்துல வைக்க விரும்புகிற தேவன். நம்முடைய மனப்பான்மையை மட்டும் நம்ம மாத்தணும். ஒரு வேடன் ஒரு கழுகுடைய முட்டையை கண்டார். அந்த கழுகுடைய முட்டையை அவருக்கு போட்டுட்டு வர்றதுக்கு மனதில்லாம அவருடைய கோழிகளுக்கு கூட வந்து அட வைத்தார். கோழியெல்லாம் பொரிச்சுது. கொஞ்சம் லேட்டா அந்த கழுகுடைய முட்டையும் பொரிச்சுது. கோழி மாதிரியே இந்த கழுகும் மேய ஆரம்பித்தது. இந்த கோழிக்கு கூடயே நடந்துச்சு. அடிக்கடி இந்த கோழிகள்லாம் மேல பார்க்கும். ஒரு கொஞ்சம் தூரத்துல வானத்துல சில பறவைகள் பறக்கும். அந்த பறவைகளுக்கு மேலாலையும் கழுகுகள் பறக்கும். இந்த கோழிகளுக்கெல்லாம் ஆசை. இதுல இருந்த கழுகு குஞ்சிக்கும் ஆசை. எவ்வளோ உயரத்துல எவ்வளோ அழகா கழுகு பறக்குது. இந்த கழுகு குஞ்சிக்கு தெரியல தானும் கழுகுதான் வாழ்க்கை ஃபுல்லா இந்த கோழிகளுக்கு கூடயே மேய்ஞ்சிட்டே நடந்துதான். நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்கள்ல அப்படிதான். நமக்கு தெரியாது நம்ம யாருடைய பிள்ளைகள்னு. எல்லாரும் அழுதுகிட்டே நடக்கிறாங்க, அவங்களும் இப்படிதான் கவலைப்பட்டுட்டே நடக்கிறாங்க, நம்மளும் இப்படியே நடப்போம். எல்லாருக்கும் கூட நமக்கு இதெல்லாம் நடக்காது. அது சிலருக்கு லக்கு இருக்கணும். பணத்துக்கு மேல பணம் வருது, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வருது. நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு அநேக நேரத்துல நம்ம நம்பிக்கை. நமக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்காது, எனக்கு லக்கே கிடையாது இப்படிலாம் அநேக நேரத்துல நெருக்கத்துல நம்ம பேசிக்கிடுறோம். நம்ம வந்து அந்த கழுகுக்கு குஞ்சு ஏசப்பாவுக்கு பிள்ளைங்கன்றது அநேக நேரத்துல மறந்து போறதுனால மாத்திரம் எப்படியே நடக்கிறோம். விசாலத்துல அழகா வானத்துல பறக்காம கோழிகளுக்கு கூடயே யாரோ தர்ற ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நடக்கிறோம். நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளைகள் நம்மள விசாலத்துல வைக்கிறது தேவனுடைய நோக்கம். சங்கீதம் 118வது அதிகாரம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? இதுவரைக்கும் இந்த விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் நெருக்கத்துல எல்லாத்துலயும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் விசாலத்துல இருப்பேன். ஏன் ஏசப்பா
என்னை விசாலத்துல வைப்பார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? உண்மையா என் தேவனால என்னை விசாலத்துல வைக்க முடியும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இயேசுப்பாவுக்கு முன்னாடி நீங்க அறிக்கை செய்தது உண்மைன்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன நெருக்கம் வந்தாலும் எல்லாவற்றையும் இயேசுப்பா நீக்கி போட்டு எல்லாரையும் விசாலத்துல வைக்க இயேசுப்பா உண்மையுள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் சத்தமா பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் கிருபை உள்ளவரே பாடுவேன், வல்லவர் கிருபை உள்ளவரே பாடுவேன். கடைசியா சொல்லி முடிக்க விருப்பப்படுறேன். நான் முதல்ல சொன்ன காரியம் தான், ஏசப்பா ஒரு நாளும் உங்களை நெருக்கவோ உங்க இருதயத்தை நொறுக்கவோ ஆசைப்படுகிற தேவனே இல்ல. சங்கீதம் 147வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்கியோ நெருக்கத்திலே இருந்தீங்கன்னா காயம் கட்டுறது மட்டும்தான் நம்முடைய இயேசுப்பாவுடைய வேலை. சங்கீதம் 18வது அதிகாரம் 6வது வசனம் எப்படி சொல்லுகிறது? சங்கீதம் 18, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தம்முடைய ஆலயத்தில் இருந்து உங்க நெருக்கத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன். இனி யாருக்காவது நெருக்கம் வந்துன்னா வீட்டுல இருந்து கூக்குரலிட்டு அழாதீங்க, அது அதுக்குள்ள இடம் இல்ல. தேவ ஆலயத்துல வந்து என் நெருக்கம் இதெல்லாம் இசப்பா, என் நெருக்கத்தை எல்லாத்தையும் உங்க கரத்துல தந்துச்சேன். அண்ணாள் சொன்னது போல இனி நான் துக்கமுகமா இருக்க மாட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு போறேன், நெருக்கம் எல்லாம் உங்க கரத்துல சொல்லிச்சேன். நெருக்கத்துல என்ன கூப்பிட்டேன்னு சொன்னீங்க. என் சத்தத்தை கேட்டு உன்னை தப்புவிப்பேன், உதவி செய்வேன், உனக்கு துணையா இருப்பேன், எல்லாத்துக்கும் மேல உன்னை விசாலத்திலே வைப்பேன் என்று சொன்னவர் அப்படியே நடத்துங்கன்னு நீங்க ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கும் போது உங்க எல்லா நெருக்கத்தையும் மாற்றி உங்களை விசாலத்திலே வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும்